வீற்றிருக்கும் அழகன் முருகன் கந்தசாமியாக திருப்போரூரில் நிற்கும் கோலமும் அவரின் அற்புதங்களும் எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காது. அசுரர்களை எதிர்த்து முருகப்பெருமான் போரிட்டதை விளக்குகிறது கந்த புராணம். கடலில் போர் புரிந்த இடம் திருச்செந்தூராகவும் நிலத்திலே போரிட்ட இடம் திருப்பரங்குன்றமாகவும் உள்ள நிலையில் விண்ணிலே போரிட்ட இடம் திருப்போரூர் என்கிறது வரலாறு. பிரளயத்தால் 6 முறை அழிந்து 7வது முறையாக நிர்மாணிக்கப்பட்டதே இப்போது உள்ள கோயிலாம். அறுபடை வீடுகளுக்கு நிகரான பேறு கொண்ட இந்த கோயில் சமரபுரி என்று ஆரம்பத்தில் அழைக்கப்பட்டு வந்ததாம். அதனை உறுதி செய்யும் வகையில் இருக்கிறது சமராபுரிவாழ் சண்முகத்தரசே என்கின்ற கந்தசஷ்டி கவச பாடல் வரிகள். சுயம்புவாக எழுந்தருளிய கந்தசுவாமி வள்ளி தெய்வானை சமேதகராக திருமண கோலத்தில் காட்சி தருகிறார். இதனால் இந்த கோயிலில் முகூர்த்த நாட்களில் சுமார் 100 திருமணங்கள் வரை நடப்பது வழக்கம். அதேபோல் சுயம்புவான முருகப்பெருமானுக்கு அபிஷேகங்களே கிடையாது. இந்த கோயிலில் வருடத்திற்கு 2 முறை புனுகு சார்த்தி வழிபடுகிறார்கள். ஓம்கார வடிவில் உள்ள இந்த கோயிலின் கொடிமரமும் எங்கும் பார்த்திராத ஒன்று. காரணம், ராஜகோபுரத்திற்கு வெளியே கொடிமரம் இருப்பது இந்த கோயிலில்தான். 108 முறை இந்த கொடிமரத்தை சுற்றி வந்து வழிபட்டால் வேண்டுதல் கைகூடுமாம். அதேபோல் பனைமரத்தடி ஒன்றின் அடியில் கேட்பாரற்று கிடந்த கந்தசாமியின் சிலையானது சிதம்பரம் அடிகளாரின் கனவில் தோன்றி பின்னரே இந்த கோயில் நிர்மாணிக்கப்பட்டது. இதன் காரணமாக சிதம்பரம் அடிகளாருக்கும் கோயிலில் தனி சந்நிதி உள்ளது. அதேபோல் பெண் பனைமரத்தின் அடிப்பாகம் இன்றும் கோயிலின் அட்சய பாத்திரமாக உள்ளது. காண கிடைக்காத பெரும் பேறு. இதில் வைக்கப்பட்டுள்ள அரிசி அள்ள அள்ள குறையாதாம். இதில் இருந்து அரிசியை எடுத்தே தினமும் சுவாமிக்கு நைவேத்தியம் படைக்கிறார்கள். எந்த வறட்சி வந்த போதிலும் வற்றாத கோயில் குளம். உபதேச கோலத்தில் சிவபெருமான் மடியில் அமர்ந்த முருகப்பெருமான் என அற்புதங்கள் சூழ்ந்த ஒரு தலமாக காட்சி தரும் திருப்போரூர் கந்தசாமி கோயில் முருகனின் பொறுமைகளை உறக்கச் சொல்கிறது. துலாபாரம் கொடுப்பது, முடிக்காணிக்கை தருவது, சேவல் சுற்றி விடுவது, அலகு குத்திக் கொள்வது, காவடி எடுப்பது என தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரியான வேண்டுதல்களை பக்தர்கள் கந்தசாமியின் முன்வைக்கின்றனர். கோயிலின் பெருமைகளைப் போலவே அதன் கட்டமைப்பும் காண்போரின் கண்களை விட்டு அகலாது. வட்ட மண்டபம் 16 மற்றும் 24 கால் மண்டபங்களில் உள்ள தூண்களில் உள்ள சிற்பங்கள் பேரழகின் சாட்சி. இந்த கோயிலில் நவகிரகங்களுக்கென சந்நிதி இல்லை. சனி பகவானுக்கென மட்டுமே
தனி சந்நிதி உள்ளது. கந்தனை தரிசித்தால் சகல கிரக தோஷங்களும் விலகும் என்பது ஐதீகம். கிருத்திகை, கந்த சஷ்டி, மாசி பிரம்மோற்சவம் என முருகன் சார்ந்த பண்டிகை நாட்களில் விழாக்கோலமாக காட்சி தருகிறது திருப்போரூர். வள்ளி தெய்வானைக்கு தனித்தனி சந்நிதி உள்ளதால் நவராத்திரியின் போது அலங்கார சுரூபிணிகளாக இருவரும் காட்சி தருகிறார்கள். செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இங்குள்ள யந்திர முருகனை வழிபட்டால் நிவர்த்தி கிடைக்குமாம். அதேபோல் குழந்தை வரம் வேண்டுவோர் இங்குள்ள வன்னி மரத்தில் தொட்டில் கட்டி வழிபடுவதும் வழக்கமாக உள்ளது. அற்புதங்கள் நிறைந்த திருப்போரூர் முருகனை தரிசிக்க செங்கல்பட்டு, கோயம்பேடு, தாம்பரம் என 3 வழித்தடங்கள் உள்ளன. பேருந்து வசதிகளும் உள்ள நிலையில் தமிழகம் தாண்டியும் ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கிறார்கள். சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா என்பது போல அற்புதங்கள் சூழ்ந்திருக்கும் திருப்போரூர் முருகனை மனமுருக வேண்டி வாழ்க்கையில் வளம் பெறுங்கள்.